ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்ததாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எழும்பூர் தொகுதி. ஏற்கனவே வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், தியாகராய நகரை போலவே எழும்பூர் தொகுதியும் ஒரு நட்சத்திர தொகுதியாக கருதப்படுகிறது. அந்த தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகமே முன்னிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்ட ராஜ்மோகன் தற்போது முன்னிலையில் இருக்கிறார். 16,105 வாக்குகளை இவர் பெற்றிருக்கிறார். திமுக சார்பில் போட்டியிட்ட தமிழன் பிரசன்னா 8,824 வாக்குகளையும், அதிமுக சார்பில் அபிஷேக் ரங்கசாமி 7,432 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். தாவேகாவின் வேட்பாளர் ராஜ்மோகன், திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா இவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் என்பது 7,281 இருக்கிறது. எழும்பூர் தொகுதியிலும் தாவேகாவே முன்னிலை வகிக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், தியாகராய நகர், எழும்பூரை தொடர்ந்து தற்போது நாம் பார்க்கக்கூடிய சென்னையின் முக்கிய தொகுதி துறைமுகம் தொகுதி. துறைமுகம் தொகுதியில் தற்போதைய நிலவரப்படி யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். திமுக சார்பில் போட்டியிட்ட பி.கே. சேகர் பாபு 11,294 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போதுதான் திமுக சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் துறைமுகம் தொகுதியில முன்னிலையில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சேகர்பாபு 11,294 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. மற்ற தொகுதிகளில் முதலிடத்தில் இருந்த தமிழக வெற்றிக் கழகம் தற்போது இரண்டாவது இடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். சினோரா அசோக் துறைமுகம் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருந்தார். அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை 10,119 இருக்கிறது. அதிமுகவின் ராயபுரம் மனோ 6,929 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இங்குதான் நாம் உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சேகர்பாபு வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் 11,294, சினோரா அசோக்கின் வாக்குகள் 10,119. இவர்கள் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் 1,175 உள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுதிகள் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். துறைமுகத்தை தொடர்ந்து நாம் பார்க்கவிருப்பது மயிலாப்பூர் தொகுதி. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த மயிலாப்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் தான் முன்னிலையில் இருக்கிறார் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்ட வெங்கட்ரமணன் 24,817 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தாவேலு திமுக வேட்பாளர் 14,018 வாக்குகளும், பாஜக சார்பில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் 13,226 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாதக சார்பில் அருண் 1,550 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட தாவேகாவிற்கும் திமுக வேட்பாளருக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது 10,799 இருக்கிறது. அந்த வித்தியாசம் என்பது அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். முன்னதாக துறைமுகம் தொகுதியை பார்த்திருந்தோம். அங்கு திமுக வேட்பாளருக்கும் தாவேகா வேட்பாளருக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது 1,179 இருந்த நிலையில் தற்போது அந்த வித்தியாசம் என்பது அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தாவேகா வேட்பாளர் வெங்கட்ரமணன் 24,817 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வித்தியாசம் 10,799 உள்ளது. அடுத்ததாக அரியலூர் தொகுதியை பார்க்கிறோம். அங்கு போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தாமரை ராஜேந்திரன் 34,133 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் லதா பாலு 26,235 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 7,898 இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சிவகுமார் 24,748 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு நட்சத்திர தொகுதிகளில் எந்த கட்சி முன்னிலையில் இருக்கிறது, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார்கள், இரண்டாம் இடத்தை எந்த கட்சி பிடித்திருக்கிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை வரைகலை மூலமாக நாம் பார்த்திருந்தோம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது அதிமுக கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டன, எத்தனை தொகுதிகளில் தற்போது முன்னிலையில் இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். மொத்தமாக தற்போது 58 தொகுதிகளின் நிலவரம், முன்னணி நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 2 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. பாமகவை பொறுத்தவரையில் 18 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணிக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது 2 இடங்களில் மட்டுமே அந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த அதிமுக கூட்டணியில் அந்த 18 தொகுதிகளில் 5 இடங்களில் பாமக முன்னிலை வகிக்கிறது.
அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதியில் மட்டுமே அமமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. தற்போதைய நிலவரப்படி தமாக வேட்பாளர்கள் யாரும் முன்னிலையில் இல்லை எந்த தொகுதியிலும். அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன, ஆனால் எத்தனை இடங்களில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பது தொடர்பான வரைகலையை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது திமுக கூட்டணி. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சிகளை தன்னுடைய கூட்டணியில் வைத்திருந்தது திமுக. அதில் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன, எத்தனை தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் 6 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள். தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறார்கள். தற்போது நாம் அதை தனித்தனியாக பார்ப்போம். காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை 28. ஆனால் 6 தொகுதிகளில் மட்டுமே தற்போதைய நிலையில் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. அடுத்ததாக பார்ப்பது தேமுதிக. முதல் முறையாக திமுகவோடு கூட்டணி வைத்தது தேமுதிக. 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன ஒரு ராஜ்யசபா இடத்தோடு சேர்த்து. அதற்கு பிறகு தற்போது அவர்கள் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 10 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பும் தனியாக ஒரு ராஜ்யசபா சீட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அவர்கள் 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். சிபிஐக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். சிபிஎம்மிற்கு அதே போல 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் சிபிஎம் முன்னிலை பெற்றுள்ளது. மதிமுகவிற்கு முதலாவதாக 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அங்கு ஒரு தொகுதியில் மட்டும் முன்னிலை பெற்றிருக்கிறது மதிமுக. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.